வணக்கம் மக்களே, எல்லோருத்துக்கும் வணக்கம் சொல்கிறேன். என்னுடைய உடல்நிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. முடியல. சுகர் வந்து கொஞ்சம் கூட குறையில, அப்படியே இருக்குது. 500லேயே நிற்கிது. 500, 510, 490, சாப்பிடாத முன்னாடி 300 வேறு வயிற்றுல. ஒரு 3 வருஷம் நான் வந்து டெஸ்ட்டு எதுவும் எடுக்கல. ஒரு மனசு விரக்தியில் எல்லாமே விட்டுட்டேன். வேண்டாம், நம்மளுக்கு எந்த ஒரு இதுவும் வேண்டாம். காசி போயிட்டு வந்தேன் 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ போயிட்டு வந்ததுலேருந்து மனசு ஒரு மாதிரி மாற்றம் வந்துருச்சு. என்ன சுகர் எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் இருக்கும் அப்படின்ட்டு அசால்ட்டு நான் கண்டுக்கல, அதை விட்டுட்டு நான் அன்னையிலேருந்து இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப முடியல, ரொம்ப உடம்பை அழைச்சிக்கிட்டே போக ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தா கை கால் ஓஞ்சி சொரணம் இல்லை, எந்த வேலையும் செய்யவே முடியாது. இப்போ வரைக்கும் கூட வீடு இந்த திரும்ப வீட்டுக்கு எப்பாவது வேக்யூம் கிளீனரில் கூட்டி விடுவேன். அந்த வேலைக்கார பொண்ணு ஒன்று வந்து அப்பப்போ செஞ்சு கொடுக்கும். அது வந்து மாப் போட்டு தொடச்சிட்டு போகும். இந்த பெட்ஷீட்டை உதறி, பெட்டில் இருக்கிற பெட்ஷீட் உதறி போட்டு திரும்ப படுக்க முடியாது. அது ஒரு இன்னும் முடியாதனால அது எப்படி தெரியுதுன்னா, ஒரு சங்கடமாக, அது ஒரு சோபேத்தனமாக தெரியுது. ஒத்துழைக்க மாட்டேங்குது, எதுவுமே இல்லை. இந்த தண்ணிக்கு சொல்லணுங்க, தண்ணி தீர்ந்துருச்சு. நீ சொன்னால் இப்போ கொண்டு வருவாங்களோ கொண்டு வர மாட்டாங்களோ அது எனக்கு தெரியல. நாளைக்கு தான் சொல்லலான்ட்டு கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது குடிக்கிறதுக்கு. அது கூட ஃபோன் பண்ணி சொல்கிறதுக்கு முடியல. அந்தளவுக்கு முடியல. நாளைக்கு சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு போகுது. என்ன பண்ணட்டு? இது வந்து நான் தனிமையாக இருந்தது ஒன்று. என் சின்ன பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் என்னை எல்லாருமே ரொம்ப மைண்டு டிப்ரெஷன் ஆகிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க தான் கரெக்டு, அவங்க பேசுகிறது தான் கரெக்டு. எனக்கு ஒன்றும் தெரியாத மாதிரியே பேசிட்டாங்க. எங்கள் ஃபேமிலியில் மொத்தம் அப்படி போகக்கூடாது, இப்படி போகக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, நிறைய சொல்லிட்டாங்க. அது எனக்கு மனசு ஒரு இது என்னென்னா, வயசுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம். மர்மனாக இருந்தால் மர்மனுக்கு கொடுக்க வேண்டிய கௌரவம் நம்ம கொடுக்குறோம். அது இப்படி போகக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது. நிறையா எங்கள் சின்ன பொண்ணுமே சொன்னது தானே, அந்த ரூம்குள்ளே போகிறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது, இங்கே போகிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, பொதுவாக வந்து எத்தனை நாளைக்கு இருக்க போகிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. நான் எதாவது தூக்கி கொடுத்துட்டு போயிடுவேன். இருக்கும் ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டேன், அது வேணா கன்ஃபார்மாக தெரியுது. நான் வந்து சப்போஸ் உடல்ல நான் ரொம்ப முடியலைங்கிற போது நானா ஏதோ ஒன்று பண்ணிக்குவேன். என்ன மைண்டுமா நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு எனக்கு. இப்போது போன மாதம் கோர்ட் பிரச்சனைக்காக ஊருக்கு போயிட்டு வந்தேன். முடியாத கட்டத்தில் தான் போயிட்டு வந்தேன். இதில் ஒருத்தன் ட்ரெஸ்ஸு போட்டு போச்சு, ட்ரெஸ்ஸு போட்டு சுடிதார் போட்டு வந்துக்கிறாங்க. அந்த சுடிதாரில் இன்னும் டான்ஸாக ஆடிட்டு போகிறேன் நான். அன்றைக்கி நீ பார்த்துருக்கணும் ஒரு நிமிஷம் நான் என்ன நிலமையில் இருந்தாங்க. சொல்கிறாங்க இப்படியே ஒருத்தர் தப்பாக சொன்னால் குழந்தைல எனக்கு எவ்வளோ பாதிக்குது தெரியுமா? எனக்கு மெனோபால் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் தொப்பை நிறைய, வயிறு மட்டும் வந்துருச்சு, தொப்பை நிறைய முன்னாடி வந்துருச்சு. கை கால்லையோ இல்லை தொழில் எங்கேயுமே சதை இருக்குது, அதெல்லாம் எலும்பாக இருக்குது. அந்த வயிறு மட்டும்தான் இருக்குது. நான் அந்த சீலை கட்டி அந்த இதில் பண்ணால் ஒன்றும் நிற்க மாட்டேங்குது. சீலை அந்த வயிறு அதிகமாக இருக்கனால நிற்க மாட்டேங்குது. இல்லைன்னா மேலே எடுத்து கட்டும்போது அது ஒரு மாதிரி அசிங்கமாக தெரியுற மாதிரி தோணுது. எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரியே தோணுது. எனக்கு எந்த இதனால என்னால் முடியல. வீட்டுக்குள்ளே வந்து நைட்டியாக போட்டுக்கிட்டே இருப்பேன். நைட்டி போட்டே போகிறதுனால என்னால் அதுக்காக அந்த ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா நான் லேசாக கட்டிட்டு கூட நான் ட்ரெஸ்ஸு போட்டு போயிடுவேன். அந்த இதுக்காக மட்டும்தான் நான் போட்டுக்கிட்டு இருக்கிறேன். சீலையை வச்சு கட்டிக்கிட்டு முதல்ல மாதிரி என்னால் நடக்க முடியல. 2 எட்டு வச்சுன்னா தடுமாறி விழுந்துரு. நிறைய டைம் விழுந்துருக்குறேன். வீட்டில் 2 டைம் விழுந்துருக்குறேன். ஆளை பார்த்தா நல்லா தெரியுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. வீட்டில் 2 டைம் கீழே விழுந்துருக்கேன். பாத்ரூம் விழுந்து ஒருக்கா விழுந்து இந்த கால் வந்து இப்படி பின்னாடி போயிடுச்சு. இப்படி பாதங்கால் இப்படி நிற்குமில்ல, இது இப்படி பின்னாடி வளைஞ்சிட்டு போயிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு டைம் இந்த இடத்துல வீடு கழுவிக்கிட்டு இருந்தேன், மாப்போட்டு தொடச்சிட்டு இருந்தேன். அதே மாதிரி இது பின்னாடி போய் முழங்கால் பின்னாடி போய் அதை விட இதுவும் மடங்கிச்சு. அதே கால் எண்ணெய் அறியாமல் பயங்கரமாக கத்திட்டேன். ரொம்ப ஐயோ அம்மானு கத்திட்டேன். எனக்கே என்னடா இப்படி கத்துறோன்னு தோணுச்சு. அந்த இது நடந்து சொன்னேன். அடுத்தது யாரும் இல்லாமல் தனியாக நம்ம எதுக்கு வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு மைண்டு போய்கிட்டே இருக்குது. இங்கே எதுக்கு இருக்கிறோம் அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் சொல்கிறேன், என் சின்ன பொண்ணு கொடுக்குற காசு வச்சலாம் மாத்திரை மருந்துலாம் வாங்கி சாப்பிட்டு நான் எதுவுமே பண்ண முடியாது. அந்தளவுக்கு எனக்கு ஹெவி செலவாகத்தான் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த பூனைக்குட்டைங்க 3 பூனைக்குட்டைங்க இருக்குது. இருக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஏதோ ஒரு பூனைக்குட்டி இந்த அங்கே ஒன்று படுத்துருக்குதா, இது வரை இங்கே ஒருத்தர் இருக்கிறாங்க. வரி இதை அவனுடைய ஆயா. இந்த பூனைக்குட்டியில் நான் பாருங்க, அதுகளை வந்து விட்டுட்டு போன நாய்
சத்தியமாக அது வாழாது, 3மே இறந்துரும். வீட்டுக்குள்ளே வேணா நான் வந்து ஆள் போட்டு அவங்க வந்து டெய்லி ஃபுட்டு சாப்பாடு ஏதாவது வைக்கிறதுல வச்சுட்டு போனாங்கன்னா இருக்கும். இருந்தாலும் நான் சமையல் ரூமில் இருந்தேன்னா சமையல் ரூமில் இருக்கும், இங்கே வந்து பெட்ரூமில் எதுவும் படுத்துட்டுனா இங்கே வந்துடும். அந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது, அங்கே போனோன்னா அங்கேயே வந்து உட்காந்துருக்கும். முதல்ல கோலம் போட்டுக்கிட்டு இருப்பேன், அந்த கோலம் போட்டு முடி வரைக்கும் அங்கேயே உட்காந்துருக்கும். இப்போ நான் படுத்துனா அதுவும் படுத்து தூங்கிடும். அந்த பெட்லேயே தான் படுக்க, எங்கேயுமே போகாது வெளியே. பாருங்க, நான் சொல்கிறேன்னா கண்ணை மூடி அந்த பாசத்தை வெளிப்படுத்துது. இது நான் எப்படிங்க யார்கிட்டங்க சொல்ல முடியும்? என்னால் இதை விட்டு போகவும் முடியல. கடவுள் நான் ஒன்று நினைக்கிறேன், இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு வழி தேடி வைக்கணும். யாராவது இதை பார்த்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. காசு இருக்கிற காசு குறையதான் கொடுத்து கெஞ்சி யாரையாவது கேட்டு பார்த்து போயிடுவேன். அந்த 3 குட்டிகளையும் யாராவது பார்த்துக்கிட்டாங்கன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்குவேன். நான் ஏன் இவ்வளோ தூரம் அழுதுகிட்ட சொல்லணும் அப்படின்னா, உடல்நல சப்போர்ட் இல்லை, கொஞ்சம் கூட சப்போர்ட் இல்லை. காலையிலேருந்து படுத்தே இருக்கிற, குளிக்கிறது மட்டும்தான் டெய்லி குளிச்சுக்கிறேன். அது வெயில் காலத்தில் தாங்க மாட்டேன், அது மட்டும் குளிக்கிறேன். மற்ற எந்த ஒரு சிம்டம் வேலை செய்யறதுக்கோ எனர்ஜி எதுவுமே இல்லை. இந்த நியூட்ரிஷன் பவுடர் வாங்கி குடிச்சிட்டு இருக்கிறப்ப சாப்பாடு சரியாக அந்த டயத்துக்கு செய்ய மாட்டேன். பிஸ்கட் அதை இது தின்னு போட்டிருப்பேன். வயசு 60க்கு தாண்டும் போது நிறைய மாற்றங்கள் வந்துருச்சு. அதுலேயும் சூசைட் அட்டன் பண்ணி நிறைய ப்ராப்ளம் சொல்கிறாங்க. அவங்க அண்ணனாக இருக்கட்டும், இன்னொருத்தனாக இருக்கட்டும், ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்கிறாங்க. அதனால முடியல, எப்படி என்ன பண்ணுறது உனக்கு ஒன்றும் தெரியல. இனிமேல் ஒரு மாற்றம் வருமா அப்படின்னு கூட நான் நினச்சி பார்க்க முடியல. ரொம்ப உடைஞ்சிருச்சு மனசு. எனக்குன்னா யாரும் இல்லைங்கிற போது தனியாக இருந்துட்டு என்னங்க பண்ண முடியும்? சொல்லுவாங்க அண்ணன் சென்னைக்கு வாங்க அப்படிங்கிறா. எனக்கு ஒரு பயம் என்ன வருது தெரியுமா? போய் இருக்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரியா தோணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட்ல சில இதெல்லாம் அந்த மாதிரி நடந்திருக்குது. என்னங்கிறா நேற்று இப்போ வந்தாலும் அவங்க ஒன்றும் சொல்லாட்டிங்க நானே கோவப்படுவேன் அப்படிங்கிறா. அந்த அந்த இதுக்கு ஏன் போய்க்கணும்னு தான் தோணுது. அது போகிறதுக்கு அதுக்கு தான் மனசு வரல. ஒன்று முடிஞ்ச வரைக்கும் நான் இது பண்ணுறேன். ஒன்லி நியூட்ரிஷன் பவுடர் மட்டும் குடிச்சு பார்ப்போம். அதில் ஏதாவது சுகர் குறைஞ்சதுன்னா கொஞ்சம் கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லை அதுலேயும் குறையல அப்படிங்கிற பட்சத்தில் வேஸ்ட்டு, இருக்கிறது வேஸ்ட்டு. இந்த பூனைக்குட்டிக்கு மட்டும் ஒரு வழி தேடணும். அது ஒன்று தான் நான் வேண்டிகிட்டு இருக்கிறேன். மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் பேசுகிறேன். இந்த யூடியூப் சேனலில் நான் வந்ததே இதுக்கு தான் காரணம். நான் எப்படி வாழ்ந்தேன், எப்படிலாம் கஷ்டப்பட்டேன் எப்படின்னு தெரியணுமா? அதுக்கப்புறமா அது புரிஞ்சுக்குவாங்களா? அந்த ஒரு காரணம் தான், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம்.